வாக்குத்தத்தத்தை ஆராதனை வந்திருக்க ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். செய்திடும் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், அதிசயங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், அற்புதங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர், நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர், நம்பிக்கையின் நங்கூரம் இயேசு பெரியவர், நம்பிக்கையின் நங்கூரம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். தாகம் தீர்க்கும் ஜீவநதி இயேசு பெரியவர், ஜீவ அப்போ நானே என்ற இயேசு பெரியவர், தாகம் தீர்க்கும் ஜீவநதி இயேசு பெரியவர், ஜீவ அப்போ நானே என்ற இயேசு பெரியவர், உலகிற்கு ஒளியான இயேசு பெரியவர், உலகிற்கு ஒளியான இயேசு பெரியவர், உத்தமனின் துணையான இயேசு பெரியவர், உத்தமனின் துணையான இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோது கைவிட மாட்டார். அல்லேலூயா, என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர், உலகில் உள்ள சாத்தானிலும் இயேசு பெரியவர், உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர், உலகில் உள்ள சாத்தானிலும் இயேசு பெரியவர், உறங்காமல் காத்திடும் இயேசு பெரியவர், உறங்காமல் காத்திடும் இயேசு பெரியவர், உன் குறைவை நிறைவாக்கும் இயேசு பெரியவர், உன் குறைவை நிறைவாக்கும் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மையமும் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் வாக்குத்தத்தத்தை ஆராதிக்க வந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் நான் அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2024 வருஷத்துலேயும் அந்த மார்ச் மாதத்திலையும் நித்திய ராஜ்யத்தினுடைய பூர்ண சுவிசேஷ சபை ஆகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் 124 சங்கீதம், 124 சங்கீதம் 7ஆம் வசனம். இதை நான் வாசிக்கிறேன். 124 சங்கீதம் 7ஆம் வசனம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 2024 வருஷத்தினுடைய இந்த மார்ச் மாதத்திலையும் ஆண்டவரே, நித்திய ராஜ்யத்தின் பூர்ண சுவிசேஷ சபையாக எங்களுக்கு அன்னை கொடுத்திருக்கிற இந்த வாக்கு தத்தமாக 124 சங்கீதம் 7ஆம் வசனத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இதை நீங்கள் ஆசீர்வதித்து இதிலிருந்து ஆண்டவர் எங்களோடு தீர்க்க தரிசனமாக நீங்கள் என்ன பேச வேண்டுமோ தேவன் இந்த நாளில் எங்களோடு நீங்கள் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இதை பார்க்கிற கேட்கிற யாராக இருந்தாலும் இந்த வசனத்தின் மூலமாக, இந்த தீர்க்க தரிசனம், இந்த வாக்கு தத்தத்தின் வசனத்தின் மூலமாய் ஒவ்வொருவரோடும் தேவன் முகமுகமாய் கத்த நீங்கள் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிற தேவன், நீ வாக்கு மாறாத தேவன் ஆண்டவரே. இஸ்ரவேலுக்கு சொன்ன ஒரு நல் வார்த்தை ஒன்றாகிலும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று இந்த வசனத்தின்படியே இந்த மாதத்தில் இந்த வாக்கு தத்தமான எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அப்பா நிறைவேறத்தக்கதாய் தேவரை நீங்கள் ஆசீர்வதிங்க. நிறைய பெரிய காரியங்களை கத்த செய்து ஆண்டவரை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவர் வாக்கு தத்தை எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை நடத்துங்க, பெரிய காரியங்களை கத்த செய்யுங்க. இந்த வாக்கு தத்தை நாங்கள் விசுவாசிக்க, அதை நம்ப, அதை உறுதியாய் பற்றி கொள்ள ஆண்டவர்கள் கிருபை தந்துள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுக்கு விரோதமாய் வருகிற தடைகள், இடரல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை கட்டிந்து கொள்கிறோம் சார். நீரே பெரிய காரியங்கள் செய்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாவதாக. வரிசை கூட நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். 124ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவை போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த மாதத்தில் நம்ம வாக்கு தத்தமாக பார்க்க போகிறோம். கண்ணி தெரித்தது. தெரிக்க பண்ணுகிறவர் வாழ்க்கையில் இந்த மாதம் முழுவதும் தெரிக்க பண்ணுகிறவர், நமக்கு விரோதமாக காணப்படுகிற எல்லா விதமான கண்ணிகளையும் தெரிக்க பண்ணி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் கண்ணி தெரித்து நமக்கு விரோதமாய் ஒரு வேளை இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு விரோதமாய் எழுமை வைத்த கண்ணிகள், நமக்கு விரோதமாய் எழுமை கண்ணிகளிலே சில வேளைகளிலே நம்ம அதில் சிக்கிக்கொண்டு ஒருவேளை அதில் தவித்து கொண்டு இருக்கலாம், ஒருவேளை அதனாலே நம்ம வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம், அதனாலே நம்ம வாழ்க்கையில் நம்ம கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் அந்த கண்ணியெல்லாம் தெரித்து போக பண்ணும்படியாய் கர்த்தர் இந்த மாதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எனக்கு என்ன கண்ணி இருக்கிறதோ அது மாத்திரம் இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் என்ன அது போல சூழ்நிலை கண்ணியை போல சூழ்நிலை வருகிறதோ கர்த்தர் அதெல்லாம் தெரிக்க பண்ணி, அதெல்லாம் ஆண்டவர் தெரிக்க பண்ணி ஆண்டவர் இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே கண்ணி என்று சொல்லும் போது அது எதை காட்டுகிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் சில வேளை சில போராட்டங்கள், சில பிரச்சனைகளை ஆண்டவர் வைத்த அந்த பிரச்சனைகளை, இந்த போராட்டங்களிலே நாம் சிக்க வைத்து கொண்டு அதிலே நாம் சமாதானம் இழந்தவர்களாய், சந்தோஷத்தை இழந்தவர்களாய், மகிழ்ச்சியை இழந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் நாம் காணப்படுகிறோம். அது மாத்திரமில்லை, சில மனிதர்களை நமக்கு விரோதமாய் எழுப்பி நம்மை அவங்க நமக்கு விரோதமாக எழுப்பி அவர் மூலமாய் சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் பிசாசு கொண்டு வர. ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடாது, நம்ம ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது, நம்ம ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய், நம்முடைய செழிப்புக்கு விரோதமாய், நம்முடைய நன்மைகளுக்கு விரோதமாய் சில கண்ணிகளை வைத்து அதெல்லாம் தடை செய்து கொண்டு இருக்கிறார். அது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் வேதனைகளை நம்ம அனுமதித்துக்கொள்ளலாம். ஆண்டவர் இந்த மாதத்தில் அந்த கண்ணியெல்லாம் பிசாசினால் வருகிற கண்ணிகள், அது மாத்திரம் மனுஷன் மூலமாய் பிசாசு கொண்டு வர எல்லா விதமான கண்ணிகளையும் கர்த்தர் இந்த மாதத்தில் ஆண்டவர் தெரிக்க பண்ணிட்டு அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருகிற கண்ணிகள், நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய் வருகிற காணப்படுகிற கண்ணிகள், பூமிக்குரிய
ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாக இருக்கிற கன்னிகள் எல்லாம் ஆண்டவர் தெரிப்புண்ட போக பண்ணி அந்த நன்மைகளை, அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்கும்படியா, அதை அனுபவிக்கும்படியா, அதை நாம் ருசித்து பார்க்கும்படியாய் ஆண்டவர் இந்த மாதத்தில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கன்னி என்று சொல்லும் போது மறைத்து செயல்படுகிற காரியங்கள், மறைந்து செயல்படுகிற காரியங்கள். இங்கே கண்ணின்னு பார்க்கும்போது சில பறவைகளுக்கு இங்கே என்ன செய்கிறாங்க, சில பறவை பிடிக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, சில கண்ணி வைப்பாங்க பாருங்கள், இந்த பறவைக்கு தெரியாதபடிக்கு. அதேபோல் சில விலங்குகள் அது போல் கண்ணி வைப்பாங்க. இப்படி சில காரியங்களை இங்கே பார்க்க முடியும். போகிற பாதை தான், ஆனால் வைத்திருக்கிற கண்ணி தெரியாது. இந்த மிருகங்களுக்கு அது போயிட்டு வர பாதை தான், ஆனால் அதில் இருக்கிற மறைத்திருக்கிற அந்த கன்னிகள் சில வேளையில் தெரியாமல் காணப்படும். அது போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் போகிற பாதையில் தான் நமக்கு மறைந்து இருக்கிற கன்னிகள் சில இருக்குது. கர்த்தர் அதெல்லாம் தெரிப்புண்டு பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்மோடு கூட இருக்கிற தேவன் சகலத்தையும் அறிந்து இருக்கிறவர். எனக்கு விரோதமாய் எனக்கு மறைந்து என்ன கன்னிகள் இருந்தாலும் அதெல்லாம் கர்த்தர் தெரிக்க பண்ணி, அது நிமித்தம் என் வாழ்க்கையில் வர வேண்டிய நன்மைகள் ஆண்டவர் என்ன செய்ய அதெல்லாம் தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வேளை இந்த கண்ணி எதுக்கு வைப்பாங்கன்னா, சிறைப்பிடிப்பதற்கு சில வேளை கண்ணிக்கை வைப்பாங்க பாருங்க. சில வேளை மிருகங்கள் அது போல் இருக்கலாம். சில வேளைகளில் இராணுவத்தில் கூட அது போல் ஒரு நாட்டுக்கு விரோதமாக ஒரு நாட்டுக்கு வரும்போது சில கன்னிகள் வைப்பாங்க பாரு. ஏனென்றால் அவங்கள சிறைப்பிடிப்பதற்கு சில கன்னிகள் வைப்பாங்க. சிறைப்பிடிப்பதற்கு, அடுத்து சிறுமைப்படுத்துவதற்கு கன்னி வைப்பாங்க. அடுத்தது அடிமைப்படுத்துவதற்கு அந்த கன்னி இருக்கும் பாருங்களேன். அது மாத்திரம் இல்லை, அழிப்பதற்கு அந்த கன்னி இருக்கும், சேதப்படுத்துவதற்கு அந்த கன்னி வச்சுருப்பாங்க. அது மாத்திரம் நஷ்டங்களை ஏற்படுத்துவதற்கு அந்த கன்னிகளை வச்சுருப்பாங்க. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை நான் என் வாழ்க்கை சிறைப்படுத்துவதற்கு, என் வாழ்க்கையை சிறுமைப்படுத்துவதற்கு, என் வாழ்க்கையை அடிமைப்படுத்துவதற்கு, என் வாழ்க்கை அழிப்பதற்கு, என் வாழ்க்கையை சேதப்படுத்துவதற்கு, என் வாழ்க்கையை நஷ்டப்படுத்துவதற்கு பிசாசு சில கன்னிகளை எனக்கு மறைந்து வச்சிருக்கலாம். அல்ல மனுஷர்கள் எனக்கு விரோதமாய் அது போல செய்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதெல்லாம் அந்த மாதத்தை தெரிப்புண்டு பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் தெரிக்க பண்ணி அவர் இந்த மாதத்தில் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்ணி தெரித்தது என்று சொல்லும் போது கர்த்தர் அதெல்லாம் இந்த மாதத்தில் உடைக்க போகிறார். என்ன கன்னிகள் இருக்கிறதோ அதை ஆண்டவர் உடைக்க போகிறார். அதெல்லாம் ஆண்டவர் முறித்து போட போகிறார். அதெல்லாம் ஆண்டவர் நொறுக்கி பண்ண போகிறார். அதெல்லாம் ஆண்டவர் சுட்டெரித்து நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை அவர் தந்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த கன்னிகள்லாம் தெரிக்க பண்ணி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஒருவேளை இதுவரைக்கும் சில கன்னிகளினால நம்ம சில போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கலாம், சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கலாம், சில காரியங்களை சிக்குண்டு தவித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் அதெல்லாம் இந்த மாதத்தில் அவரை தெரிக்க பண்ணி அதெல்லாம் ஆண்டவர் உடைத்து அதெல்லாம் நொறுக்கி அதெல்லாம் சுட்டரித்து ஆண்டவர் நம்ம இந்த மாதத்தில் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் நம்மோடு கூட அதை தெரிக்க பண்ணுகிறவராய் நம்மோடு கூட இந்த மாதத்தில் ஆண்டவர் வரப்போகிறார். இந்த மாதத்தில் நம்ம வாழ்க்கையில் என்ன கன்னிகள் எழும்பினாலும், என்ன கன்னிகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டாலும் ஆண்டவர் அதெல்லாம் தெரிக்க பண்ணி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நடத்த போகிறார்.
அல்லேலூயா. ஒன்றில் நான் சிக்குண்டு போகாதபடிக்கு, ஒன்றில் நான் மாட்டி நான் தவித்து தத்தளிக்காதபடிக்கு கர்த்தர் அதெல்லாம் தெரிக்க பண்ணி அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நம்ம விசுவாசிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்கிறவர், நம்ம ஆசீர்வதிக்கிறவர், நமக்கு வேண்டிய சகல நன்மைகளினாலும் ஆண்டவர் நிரப்புவார். அது மாத்திரம் நான் சுதந்திரிக்க வேண்டிய, நான் அனுபவிக்க வேண்டிய நன்மைகளை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் தந்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம அந்த விசுவாசிக்கும் போது, நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாக தேவன் அந்த நன்மைகளை தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், தெரிக்க பண்ணுகிறவர். இந்த மாதத்தில் ஆண்டவர் எப்படிலாம் இந்த காரியத்தை செய்ய போகிறார்னு சொல்லி ஒரு 3 காரியத்தை இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, கிருபையுள்ள செயல்களினால தெரிக்க பண்ணுகிறவர். தெரிக்க பண்ணுகிறவர். எனக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிற, எனக்கு விரோதமாய் எழும்புகிற, எனக்கு விரோதமாக ஒளிந்து மறைந்திருந்த கண்ணிகள் எல்லாம் ஆண்டவர் தெரிக்க பண்ண போகிறார். ஏனென்றால் அது என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக, என்னுடைய நன்மைக்கு விரோதமாக இந்த காரியங்கள் இருக்கிறது. தேவன் அதெல்லாம் தெரிக்க பண்ண எப்படி என்றால் கிருபையுள்ள செயல்களினால ஆண்டவர் அதையெல்லாம் தெரிக்க பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே, அல்லேலூயா. கிருபையுள்ள செயல் என்றால் பட்சமான செயல்களினால், எனக்கு பட்சமாக இருக்கிற அந்த செயல்களினால, எனக்கு தயவுள்ள செயல்களினால, எனக்கு இரக்கமுள்ள செயல்களினால, எனக்கு அன்பான செயல்களினால, எனக்கு கரிசனையான செயல்களினால கர்த்தர் அதெல்லாம் தெரிக்க பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் கிருபையுள்ள செயல்கள். அப்புறம் எனக்கு எதெல்லாம் பட்சமாக இருக்கிறதோ அதெல்லாம் கர்த்தர் செய்ய போக, எனக்கு எதெல்லாம் தயவாக இருக்கிறதோ, இரக்கமாக இருக்கிறதோ ஆண்டவர் அந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் நமக்காக, உங்களுக்கு எனக்காக செய்து அந்த காரியம், அந்த கன்னிகளை எல்லாம், எனக்கு விரோதமாய் எழும்புகிற காரியத்தில், எனக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற காரியத்திலெல்லாம் ஆண்டவர் தெரிக்க பண்ணி அவர் நம்மை சகல ஆசீர்வாதத்தோடு இவர்களாக கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில வசனங்களை பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரியும், ஆண்டவர் தம்முடைய கிருபையுள்ள செயல்களை இந்த மாதத்தில் அவர் நமக்காக செய்ய போகிறார். அல்லேலூயா. நீங்கள் அதே 124ஆம் சங்கீதத்தில் நீங்கள் அதே சங்கீதத்தை நீங்கள் 1, 2, 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நாம் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார். பாரு, கர்த்தர் பக்கத்தில் இராவிட்டால், அப்புறம் என் பட்சத்தில் கர்த்தர் இராவிட்டால், நான் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? அவர் என் பட்சத்திலே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பட்சத்தில் அவர் இருக்கிறதுனால மனுஷன் எனக்கு விரோதமாய் எழும்பி என்ன செய்தாலும் ஒன்று என்னை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. அல்லேலூயா. பட்சத்தில் இருக்கிறவர் எனக்கு விரோதமாய் எழும்புகிற கன்னிகளை எல்லாம் அவர் தெரிப்புண்டு போக பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கிருபையுள்ள செயல்களை நான் பார்க்கிற மாதத்தில் கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த கிருபையுள்ள செயல்களை கர்த்தர் வாழ்க்கையில் செய்ய போக, அந்த கிருபையுள்ள செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் அது வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. உங்க பட்சத்தில் அவர் இருக்கப்பா, உங்களுக்கு தயவுள்ள காரியம், இரக்கம் ஆண்டவங்களுக்கு இறங்கி உங்கள் இரக்கமுள்ள காரியங்களை எல்லாம் ஆண்டவர் இந்த மாதத்தில் ஆண்டவங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஏசாயா 25ஆம் அதிகாரம், ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது, கொடூரமானவரின் சீரல் மதிலை மூடியிருக்க பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீ ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்ப அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் எவ்வளவு கிருபையுள்ள செயல்களை பார்க்கிறோம்.
பார்க்கும் கொடூரமான சீரல். எழும்பும் போது அவர் எப்படி இருக்கிறாரா? ஏழைக்கு பெலனு, நெருக்கப்பட எளியவனுக்கு திடனு, பெருவெள்ளத்தப்ப அடைக்கலம், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் மானீர். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை பார்க்கிறோம். வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நேரை மும்முரத்தை தனிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தன ஆரவாரம் தனியும். அல்லேலூயா. எவ்வளவு ஆண்டவர் மேலே கிருபையா இருக்கிறார்ப்பா. தம்முடைய கிருபைக்கு, அந்த கிருபையுள்ள தேவன் தம்முடைய கிருபையுள்ள செயல்களினாலே நமக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற அந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் தெரிப்புண்டு போக பண்ணி அவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே ஏசாயா 62:1 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே நீங்கள் நம்ம தேவனுடைய கிருபையுள்ள செயலை நம்ம பார்க்க முடியும். சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தம் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஆண்டவர் எப்படியாய் தம்முடைய கிருபையை செயலை தம்முடைய ஜனத்துக்கு இங்கே படுத்துகிறதை இங்கே நம்மளை தொடர்ந்து நீங்கள் 2, 3, 4 வசனங்கள் வீட்டை போய் வாசித்து பார்ப்பீங்களால் நமக்கு தெரியும் ஆண்டவர் எவ்வளவாய் நம்முடைய கிருபைய செயல்களையே ஆனால் தம்முடைய ஜனத்துக்கு வெளிப்படுத்துகிறத. இப்போ எதற்கென்றால் தம் ஜனத்துக்கு விரோதமாய் இருக்கிறத கண்ணிகளெல்லாம் தெரிப்புண்டு போகத்தக்கதாய். அல்லேலூயா. அதெல்லாம் நொறுங்கி போக, அதெல்லாம் முறிந்து போகத்தக்கதாய், அதெல்லாம் சுட்டரிக்கப்படத்தக்கதாக கர்த்தர் தம் கிருபையுள்ள செயல்களை அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 54 10 வசனத்தில் பார்க்கிறோம். மலைகள் பெயர்ந்தாலும் பரவ நிலை பெயர்ந்து என் கிருபை என்ன செய்யாது, உன்னை விட்டு விலகாது, என் சமாஜத்தை உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாமல் இருக்கேன் உன்மேல் மனது இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த வேத வசனத்தில் நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் 15 வசனம் ஏசாயா 54:15, 15 வசனம், 17 வசனம் பார்க்கும்போது உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். தேவன் தம்முடைய கிருபையுள்ள செயல்களை இந்த வேத வசனங்களிலே நம்மளால் பார்க்க. எரேமியா 30:10 வசனம் பார்க்கிறோம். உன்னை தத்தளிக்க பண்ணுகிற ஒருவனை இருப்பது இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதான் இந்த மாதிரி நம்ம விசுவாசிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கை இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்த கண்ணிகளையும் அல்லது எந்த பிரச்சனை எந்த போராட்டங்களினால நீங்கள் தவித்து கொண்டு நீங்கள் தத்தளித்து கொண்டு இருக்கிறீங்களோ கர்த்தர் அதெல்லாம் ஆண்டவர் மாற்றி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அது மாத்திரமல்ல, இந்த மாதத்தில் உங்களை தத்தளிக்கும்படியாக, உங்களை நீங்கள் தவிக்கும்படியாக அல்லது வேதனைப்படும்படியாக, கண்ணீர் விடும்படியாக என்ன காரியங்கள் எழுமினாலும் கர்த்தர் அதையும் தெரிக்க பண்ணி, அதையும் தெரிப்புண்டு போக பண்ணி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால விசுவாசிகள் நிச்சயமாக நாம் அந்த நன்மைகளை அந்த ஆசீர்வாதங்களை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, நீங்கள் எஸ்தரின் புஸ்தகத்தில் நீங்கள் மொர்தெகாய் குறித்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அவனுக்கு விரோதமாய் ஒரு கண்ணியை அங்கே நாம் பார்க்க முடியும். அவன் வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது இந்த மொர்தெகாய்க்கு விரோதமாய் ஒரு இங்கே எழும்புகிறத இங்கே இந்த வேத சம்பவத்தில் இங்கே நம்மளால் நாம் பார்க்க முடியும். அந்த ஆமான் எழும்பி இப்போது இந்த மொர்தெகாய்க்கு விரோதமான காரியங்களை செய்கிற அவனுக்கு மாத்திரமல்ல, அவனை சேர்ந்து இருக்கிற அத்தனை பேருக்கு விரோதமாய் அவன் எழும்பி அப்போ அவன் என்ன செய்கிறான்னா இந்த ஜனத்தை அழித்து போகணும், இந்த மொர்தெகாய்க்கு என்ன செய்யணும், அழித்து போகணும் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாக சில கண்ணிகளை என்ன செய்கிறான், அவனுக்கு மறைத்து ஒழித்து சில காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறான். ஆனால் தேவனும் தம்முடைய கிருபையுள்ள செயல்களினால அந்த கண்ணியெல்லாம் கர்த்தர் தெரிக்க பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத சம்பவம் நமக்கு நல்லா தெரியும் பாருங்க. ஆமான் ஒரு கண்ணியை வைக்கிறான். எதற்கு, யாருக்குன்னா அந்த மொர்தெகாய்க்காக. இவன் ஒன்று எனக்கு இணங்கணும், அவன் என்ன செய்ய மாட்டான், என்ன செய்ய மாட்டான், வணங்க மாட்டேன்றான். நீங்கள்
மூன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே எல்லாரும் நமஸ்கரிக்கிறாங்க. ஆனால் மூன்றாம் அதிகாரம் 2வது கடைசி பகுதியில் பார்க்கிறோம், ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, அவனை நமஸ்கரிக்கவும் இல்லை. ஒன்று இவனை அழிக்கணும், இல்லைன்னா அவனை அவனை என்ன செய்யணும், நம்ம அடிமைப்பட, இவன் நம்ம வணங்க மாட்டேன்றான். அதனால் அவனுக்கு விரோதமாக சில கன்னிகளை அவன் என்ன செய்கிறான், அவன் வைக்கிறான். அந்த கன்னிகளை உருவாக்கி சில காரியங்களை செய்கிறான். அவனால் வெளிப்படையாக என்ன செய்ய முடியல, அவனால் செய்ய முடியல. ஏனென்றால் அவன் சொல்லும்போது 6ஆம் வசனத்தில் பார்க்கணும், 5ஆம் வசனம், ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாது கண்டபோது மூர்கன் நிறைந்தவனானான். ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடு அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. இப்போ அவனை போய் நேரடியாக பண்ணாக்கா அவனுக்கு தான் அது அசிங்கம். ஒரு வெளியே அரண்மனை வாசலில் இருக்கிறவனை போய் நம்ம எப்படி இது பண்ணுறது, அது என்னோடக்கு தான் அசிங்கம். அதெல்லாம் அவன் நினச்சி இப்போ என்ன செய்யறான், அவனுக்கு மறைவான ஒரு கன்னியை வைக்கிறான். அது மாத்திரம் அவன் சேர்ந்து எல்லா ஜனத்துக்கும் மறைவாக ஒரு காரியத்தை செய்கிறான். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசித்து அந்த அதிகாரம் முழுது நீங்கள் வாசித்து 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அவன் ராஜாவிட்ட போய் சொல்கிறான், இது போல் நம்முடைய தேசத்தில் சில விகற்பமான சில ஜனங்கள் இருக்கிறாங்க, அவர்கள் உமக்கு விரோதமாக இந்த ராஜ்யத்துக்கு விரோதமாக ஏதோ கலங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க என்ற ஒரு காரியத்தை எழுப்பி அந்த ஜனங்கள்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு கண்ணியை அவன் வைக்கிறத பார்க்குறோம். ஆனால் தேவன் என்ன செய்கிறார்னா, தம்முடைய கிருபையுள்ள செயல்களினால அந்த கண்ணியெல்லாம் தெரிக்க பண்ணி கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறத இந்த வேத சம்பவங்களில் நம்மால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அப்படியா இந்த மாதத்தில் ஒருவேளை பிசாசு நமக்கு விரோதமாக சில கன்னிகளை செய்தலாம், அல்லது எனக்கு விரோதமாய் சில பொறாமை கொண்டவர்கள் ஒருவேளை எனக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன், குடும்பத்துக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும், அது எப்படிப்பட்ட கன்னியாக இருந்தாலும், தேவன் தன்னுடைய கிருபையுள்ள செயல்களினாலே அதெல்லாம் தெரிக்க பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இந்த வேத சம்பவங்களில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த கன்னியை இந்த மொர்தெகாய் வாழ்க்கையில் ஏற்பட்ட அதில் வைத்திருக்க கன்னியை தெரிக்க பண்ணும்படி தன்னுடைய கிருபையுள்ள செயல்களை கர்த்தர் இங்கே செய்கிறத அல்லது அவன் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறத இந்த வேத சம்பவங்களிலே நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். ஒன்று, கிருபையுள்ள செயல்களை மொர்தெகாய் வாழ்க்கையில் பார்க்க, ஒன்று தடைப்பட்டவைகளை தந்தார், 2 அடைக்கப்பட்டவைகளை திறந்தார், 3 உயர்ந்தவைகளை ஏற்படுத்தினார். இங்கெல்லாம் இந்த மொர்தெகாய் வாழ்க்கையில் பார்க்கும்போது ஆண்டவருடைய கிருபையுள்ள செயல்களினால் அந்த கண்ணியை தெரிக்க பண்ணுகிறத இந்த வேத சம்பவத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஒன்று பார்க்கும்போது தடைப்பட்டவைகளை தந்தார். நீங்கள் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதில் ஒரு சம்பவத்தை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ இந்த ஆமான் என்ன செய்கிறான் என்றால், இப்போ இந்த மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மேடை அவன் செய்துட்டு இப்போ அந்த ராஜாவிடத்துல சொல்ல வரான். இப்போது ராஜா இப்போ என்ன செய்கிறான்னா, அங்கே மொர்தெகாய் குறித்ததான சில காரியங்கள் செய்ய வேண்டும் என்று அவன் முயற்சி எடுத்து கொண்டு இருக்கிறது. இந்த 2 காரியம் இங்கே ஒரே இடத்துல இங்கே சம்பவிக்கிறத பார்க்க. என்ன, இந்த ஆமான் என்ன செய்தான், மொர்தெகாய் தூக்கில் போடணும்னு சொல்லி ராஜாவிட்ட பேச வரான். ஆனால் இந்த ராஜா என்ன செய்யணும்னா, மொர்தெகாய்க்கு பட்சமாய் பேசும்படியாக இந்த காரியத்தை இங்கே செய்கிறத பார்க்குறேன். என்ன, அவன் வாழ்க்கையில் தடைப்பட்டிருந்த நன்மைகளை இங்கே ராஜாவினால் இங்கே கொடுக்கப்படுகிறத பார்க்குறோம். என்ன, அவன் ஒரு முறை ராஜாவுக்கு விரோதமாக எழுப்பினவர்களை இப்போ என்ன செய்யலைன்னா அவங்கள ராஜாவிடத்தில் சொல்லி இப்போ ராஜாவுக்கு விரோதமாக எழுப்பின காரியத்தை இந்த மொர்தெகாய் ஒரு நாளில் என்ன செய்தான்னா அதை தடை செய்தார்.
அதான் ரெண்டு பேர் ராஜாவுக்கு விரோதமாய் அவனை ராஜாவை கொலை செய்யும்படியான சில ஆலோசனை பண்ணும்போது அந்த மொர்தெகாய் என்ன செய்கிறான், அந்த அரண்மனை அறிவித்து ராஜாவை தப்புவிக்கிறான். இப்போ அந்த காரியத்துக்கு என்ன செய்யலை, அவனுக்கு அன்றைக்கி என்ன வெகுமதியோ அல்லது அவனுக்கு என்ன செய்யணுமோ அது செய்யப்படலை. அது வரைக்கும் அது தடைப்பட்டு இருந்தது. ஆனால் இப்பொழுது நாம் பார்க்கிறோம் 6ஆம் வசனத்தில் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அவன் வாழ்க்கையில் எது தடைப்பட்டதோ கர்த்தர் அந்த தடைப்பட்டவைகளை ஆண்டவருக்கு கொடுக்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தடைப்பட்டவைகளை கர்த்தர் தந்து என்ன செய்கிறாரு, அந்த கண்ணியை இங்கே தெரிப்புண்டப்பக பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கண்ணி வச்சவன் வருகிறான். இப்போ அவனிடத்துலேயே இப்போ என்ன சொல்கிறாங்க, அவனிடத்துலேயே இப்போ என்ன நடக்குது பாருங்களேன். அவனே இப்போ என்ன ராஜா சொல்கிறாரு, ராஜா கனம் பண்ண விரும்ப மனுஷன் என்னெல்லாம் செய்யப்பட வேண்டும் சொல்லி அவன் இஷ்டத்துக்கு சொல்கிறான். ஆனால் நம்மளை தான் கனம் பண்ண போகிறார். ஆனால் எந்த மனுஷன் கண்ணி வைக்க வந்தானோ அதே மனுஷன் யாருக்கு விரோதமாக கண்ணி வைக்கணும்னு அந்த மனுஷனையும் அவன் என்ன செய்கிறான், அவனை ராஜா ராஜா என்ன கனப்படுத்த விரும்பினானோ அவனை கனப்படுத்துகிறப்ப அந்த கண்ணியை ஆண்டவர் அங்கே என்ன பண்ணுறாரு, தெரிக்க பண்ணுகிறத பார்க்க என்ன தடைப்பட்ட அந்த தடைப்பட்டவர்களை தந்து. அதுபோல் இந்த மாதத்தில் கர்த்தர் இதுவரைக்கும் அவங்க வாழ்க்கையில் தடைப்பட்டு இருக்கிற நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. தடைப்பட்ட நன்மைகள், தடைப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதங்கள். நீங்கள் ஒருவேளை நீங்கள் எந்த காரியங்கள் இதெல்லாம் தடைப்பட்டு இருக்கிறது, அதனால நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம், அதனால கண்ணீர் விட்டு கொண்டிருக்கலாம். தேவனை தடைப்பட்டு இருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அது ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம், அது பூமிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் என் வாழ்க்கையில் தடைப்பட்டு இருக்கிறது என்ற ஒரு வேலை நீங்கள் அந்த வேதனைகள் இருக்குமானால் தேவன் தாமே அந்த தடைப்பட்டு இருக்க அத்தனை நன்மையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் தந்து அவருங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த கண்ணியெல்லாம் கத்த தெரிக்க பண்ணி அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பார்க்க அவன் வாழ்க்கையில் தடைப்பட்ட நன்மைகளை இங்க ஆண்டவர் தருகிறாங்க. பார்க்க ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் வருகிற நாட்களிலே கர்த்தர் நம்மை அது போல சொல்ல வைக்க போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களையும் எங்களையும் பார்த்து சொல்ல போறாங்க, நீங்க தேவனால் கனம் பெற்ற ஜனங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேசத்தை அதுக்கு பின்பதாக இந்த மொர்தெகாய் பார்க்குறவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இவன் ராஜாவினால் கனப்படுத்தப்பட்ட மனுஷன். ஹல்லேலூயா. இவன் ராஜாவினால் கனப்படுத்தப்பட்ட மனுஷன். அது போல தேவன் வருகிற நாட்களிலே ஆண்டவர் உங்களையும் குறித்து நம்மையும் குறித்து ஆண்டவர் சொல்ல போகிறார். இவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், இவர்கள் தேவனால் கனப்பட்ட ஜனங்கள். உங்க குடும்பத்தில் சொல்ல போறாங்க, உங்க வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் அது போல ஆண்டவர் சொல்ல வைக்கவே. எப்படி என்றால் இங்க தடைப்பட்டு இருக்கிற அந்த நன்மைகள், அந்த ஆசீர்வாதங்களை தந்து கர்த்தர் வாழ்க்கையில் இருக்க அந்த கண்ணியெல்லாம் தெரிப்புண்ட பண்ணி ஆண்டவர் அப்படியாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரம் அடைப்பட்டவைகளை திறந்தான். ஏன்னா பார்க்க அது வரைக்கும் அவனால் எங்கே போக முடியல, அரண்மனைக்குள்ளே போக முடியல அவனால். ஆனால் தேவனோ இப்போ என்ன செய்கிறார் என்றால் அவன் வாழ்க்கையில் அந்த அரண்மனைக்குள்ளே போகும்படியான காரியங்களை கர்த்தர் நீங்கள் செய்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வரைக்கும் அரண்மனையின் வாசலில் தான் அவன் இருந்தான். ஆனால் அவன் வாழ்க்கையில் எழும்பின அந்த கண்ணி ஒருவேளை நம்ம பார்க்கும்போது அதுக்கு முன்பு அந்த ஆமான் செத்த பின்பாது கூட அவன் மறித்து போயிட்டான். ஆனால் அவனால் உண்டு பண்ணின அந்த கண்ணி அப்படியே இருந்து பாருங்க. இந்த கண்ணியை தெரிப்புண்டு பண்ணுவதற்கு அவன் வாழ்க்கையில் அடைப்பட்டவைகளை கர்த்தர் திறந்த என்ன அரண்மனையில் வாசலுக்குள்ளே இருந்தவனை கர்த்தர் அரண்மனைக்குள்ளே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. எதற்கு என்ன, அந்த கண்ணியை தெரிக்க பண்ணுவதற்காக. ஹல்லேலூயா. நீங்கள் எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்க்கிறோம். அன்றைய தினம் அகாசுவேரு ராஜா யூதரின் சத்துருவாய் இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தி ஆகிய எஸ்தரை கொடுத்தார். மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தான்.
எங்கே வந்தான்? அரண்மனைக்குள்ள ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்னும் உறவு என்று அறிவித்தான். 2ஆம் வசனம் பார்க்கிறோம். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாய் வைத்தான். பாருங்க, அது வரைக்கும் வெளியே தான், உள்ளே வர முடியாது அவனால். ஆனால் தேவனும் அவன் வாழ்க்கையில் உள்ளே வரக்கூடாதபடி இருக்க அந்த அடைப்பட்டவைகளை கர்த்தர் என்ன செய்த? திறந்து ஆண்டவர் அவனை உள்ளே கொண்டு வந்து அந்த கண்ணியை தெறிக்க பண்ணினார். அல்லேலூயா. அது போல் இதுவரைக்கும் உங்களால் சில நன்மைக்குள்ளே, சில ஆசீர்வாதங்களுக்குள்ளே போக முடியாமல் சில அடைப்பட்ட வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம். அந்த அடைப்பட்டவைகளாம் திறக்க போகிறார். அல்லேலூயா. அந்த வாசலுக்குள்ளே உங்களை பிரவேசிக்க பண்ணி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அது உங்கள் ஆவிக்குரிய ஜீவியமாக இருக்கலாம், உங்கள் பூமிக்குரிய ஜீவியமாக இருக்கலாம். சில நிலைகளுக்குள்ளே என்னால் போக முடியல, எவ்வளோ பிரயாசப்பட்டோ அந்த ஒரு நிலைக்கு, அந்த ஆசீர்வாதமான நிலைக்குள்ளே என்னால் போக முடியாதபடிக்கு வாசல்கள் அடைக்கப்பட்ட, கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த அடைக்கப்பட்டவைகள் எல்லாம் இந்த மாதத்தில் அவர் உங்களுக்காக திறக்க போகிறார். அல்லேலூயா. உங்களுக்காக திறக்க பண்ணி அதனுடைய ஆசீர்வாதங்களை அந்த வாசலுக்குள்ளே ரிபா ஷபாலா துராபா அதற்கு அந்த திறந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்க அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை சுதந்திரிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்க அந்த கண்ணியெல்லாம் கர்த்தர் தெரிப்புண்டு போக பண்ணுவார். அல்லேலூயா. நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் அந்த மொர்தெகாய் அந்த அரண்மனைக்குள்ளே வந்ததுனால அவர் மறுபடியுமாய் சில சட்டங்களை ஏற்படுத்தி எந்த நாளில் யூத ஜனங்கள் அழிக்கப்படணும், அதே ஜனங்கள் அதே நாளில் இந்த யூதருக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருக்களை அழிக்கும்படியான ஒரு சட்டத்தை இங்கே ஏற்படுத்துகிறத இந்த வேத சமூகங்களை நம்மளால் பார்க்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே கர்த்தர் அந்த கண்ணியை தெரிக்க பண்ணுகிறத இங்கே நம்ம பார்க்க. அது மாத்திரமல்ல, உயர்ந்தவைகளை ஏற்படுத்தினான். ஆண்டவர் அவனை அப்படியே வைக்கல பாருங்க. அவனை ஆண்டவர் உயர்ந்த நிலையில் இருப்பதற்கு உயர்ந்த நிலைகளை கர்த்தர் என்ன செய்தார்? இந்த மாதத்தில் நீங்கள் உயர்ந்த நிலையில் இருக்கும்படியாக கர்த்தர் உங்களை சில காரியங்களை ஏற்படுத்த போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது எஸ்ஐயா 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பார்க்க, மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான். அல்லேலூயா. அவனை உயர்ந்தவைகளிலே ஆண்டவர் ஏற்படுத்துகிறதை இங்கே நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் எஸ்தர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவை அகஸ்வருக்கு 2ஆவதானவனும் யூதருக்குள்ளே பெரியவனும் தன் திரளான சகலுக்கு பெரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தார்களுக்காக சமாதானம் உண்டாக பேசுகிறனாயிருந்தாங்க. பாருங்க, யூதனுக்கு மன்னித்துக்கணும், மொர்தெகாய் ராஜாவை அகஸ்வருக்கு 2ஆவது அடுத்தவனாக எங்கே இருந்தாங்க? அரண்மனையில் வாசலை இருந்தவன். இப்போ ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவனுக்கு ஆண்டவர் உயர்ந்தவைகளை இங்கே ஏற்படுத்தினால் பார்க்க. எதற்கென்றா அந்த கண்ணியெல்லாம் தெரிப்புண்டு போகத்தக்கதாய். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை நிமித்தம் நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது அந்த நிமித்தம் யூதருக்குள்ளே வெளிச்சமும் மகிழ்ச்சியும் ஆடல் பாடம் எல்லாம் உண்டாகிறத இங்கே நம்மளை அது வரைக்கும் கண்ணி, அது வரைக்கும் வாழ்க்கையில் வேதனைலாம் துக்கம் எல்லாம் இருந்தது.
ஆனால் தேவன் அந்த கண்ணியெல்லாம் தெரிப்புண்ட போக பண்ணி கர்த்தருங்க பார்க்கிறோம். ஆண்டவர் சகலத்தையும் ஆண்டவர் மாறுதலாய் இங்கே முடிய பண்ணுகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. அது போல் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சகலத்தையும் இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்த துன்பங்கள் எல்லாம் கர்த்தர் சகலத்தை ஆண்டவர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் கண்ணியெல்லாம் தெரிக்க பண்ணி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால் இங்கே கிருபை உள்ள செயல்களினால தெரிக்க பண்ணுகிற தேவன். இப்படிப்பட்ட கிருபையுள்ள செயல்களை கர்த்தர் இந்த மொர்தெகாய் வாழ்க்கையில் ஆண்டவர் வெளிப்படுத்தி அவன் வாழ்க்கையில் இந்த கண்ணியெல்லாம் ஆண்டவர் தெரிக்க பண்ணி அங்கே பார்க்க யூதருக்கு விரோதமாக எழும்பி அத்தனை சத்துருக்களும் ஆண்டவரும் மடிந்து போக பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாய் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். ரெண்டாவதாய் நாம் பார்க்கிறோம் கண்ணி தெரித்தது என்று சொல்ல வசனத்தின்படியே அவர் நம்ம தெரிக்க பண்ணுகிற கண்ணியெல்லாம் தெரிக்க பண்ணுகிற தெரிப்புண்டு போக பண்ணுகிற. ரெண்டாவதாக வல்லமையுள்ள செயல்களினால தெரிக்க பண்ணுகிறவர் தேவன் தம்முடைய வல்லமையில செயல்களை இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லாமே நம்முடைய வல்லமையில செயல்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வேலைஸ்தன ஆண்டவர் வெளிப்படுத்தி ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற அதில் உங்கள் விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிற அதில் உங்கள் விரோதமாக எதிர்த்து நின்று கொண்டு இருக்கிற எந்த விதமாக கண்ணியானோ அதெல்லாம் தெரிக்க பண்ணி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். வல்லமையுள்ள செயல்கள் என்றால் கிரகிக்கக்கூடாத செயல்களினால, பயங்கரமான செயல்களினால, பெரிய காரியங்களினால கர்த்தர் அந்த கண்ணிகளை ஆண்டு தெரிக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அறியாதவங்க எட்டாதமான காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்காக செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஆராய்ந்து முடியாத காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள செயல்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். அந்த அப்படிப்பட்ட செயல்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த எதிர்க்கின்றா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணியெல்லாம் தெரிப்புண்டு போக பண்ணத்தக்கதாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அதான் சொல்லுகிறது. நீ அறியாதவனுக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன் என்று சொல்லி நான் செய்வேன் என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் நம்மால பார்க்க முடியும். ஹல்லேலூயா. யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பாருங்க. தேசமே பயப்படாத, மகிழ்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாய் இருக்க. யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பார்க்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தேவன் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள செயல்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த மாதத்தில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 46ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 46ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் பூமியின் கடமுனைய 46ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் அவர் பூமியின் கடமுனையை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை உடைத்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். தேவன் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள செயல்களை ஆண்டவர் மாதத்தில் ஆண்டவர் செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கை எதற்கு என்ன வாழ்க்கையில் என்னை எதிர்த்து நின்று என்னை வேதனைப்படுத்துகிற, என்னை துக்கப்படுத்துகிற, என்னை கண்ணீர் விடுவிக்க, என்னை பலவீனப்படுத்துகிற, எனக்கு வியாதிகளை கொண்டு வருகிற, எனக்கு வறுமைகளை கஷ்டங்களையும் தரித்திரம் கொண்டு வருகிற கண்ணீர்களெல்லாம் ஆண்ட தெரிப்புண்டு போக பண்ணத்தக்கா, என்னை அலைய பண்ணுகிற, என்னை அலைந்து தெரிய வைக்கிற, என்னை தத்தளிக்கப்படுகிற காரியத்தெல்லாம் கர்த்தர் தெரிப்புண்டு போக பண்ணத்தக்கதா தம்முடைய வல்லமையுள்ள செயல்களை ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. தம்முடைய வல்லமைய செயலை கர்த்தர் விளங்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, நீங்கள் தானியேலோட வாழ்க்கையில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தேவன் தம்முடைய வல்லமையுள்ள செயலினால அவன் வாழ்க்கையில் எழுமின கண்ணியை கர்த்தர் தெரிக்க பண்ணுகிறதை இங்கே நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் தானியேல் 6ஆம் அதிகாரம், குறிப்பாக தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் வருகிற அந்த ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய், அந்த வளர்ச்சிக்கு விரோதமாய், அந்த ஒரு முன்னேற்றத்துக்கு விரோதமாய் அன்றைக்கு விரோதமாய் சில ஜனங்கள் எழும்பி அன்றைக்கி என்ன செய்கிறாங்க, சில கண்ணியை வைக்கிறத பார்க்குற, சில பிரச்சனைகளை கொண்டு வருகிறப்பா. ஏன் இந்த தானியேல் வரக்கூடாது? அவன் அந்த ஸ்தானத்தில் இறங்கணும், அந்த ஸ்தானத்தில் போகக்கூடாது.
என்று அவனுக்கு விரோதமாய் ஒரு கண்ணி அவங்க இங்கே வைக்கிறத பரவ சதி ஆலோசனை இங்கே பண்ணுகிறத இந்த தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் நம்மளால் பார்க்க முடியும். அவன் செய்கிற சில வேலையில் அவன் குற்றம் கண்டுக்கப்படி பார்க்குறான். ஆனால் ஒரு குற்றம் அவனில் காண முடியல. அதனால் தந்திரமாய் சில ஒரு கண்ணியை வைக்கிறாங்க. என்ன 30 நாள் வரைக்கும் ராஜா தேர் யார் இடத்துல என்ன செய்யக்கூடாது, விண்ணப்பம் பண்ண. ஏன்? தானியேலை குறித்து அவங்க நல்லா தெரியும், தானியேலால் ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது. அதான் இப்படி தந்திரமான ஒரு கண்ணியை அங்கே வரைவித்து இப்போ ராஜா தவிர விண்ணப்பம் பண்ண அவங்க சிங்கங்களின் கெபில போடப்படுவார்கள் என்று சொல்லி. ஆனால் தேவன் தம்முடைய வல்லமையுள்ள செயல்களினால இந்த தானியேல் வாழ்க்கையில் எழுப்பினத கண்ணியை கர்த்தர் தெரிப்புண்ட போக பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது போல இந்த மாதத்தில் நம்முடைய வல்லமையான செயல்களினால உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்கள் விரோதமாக எழுப்ப எல்லாம் கண்ணி, ஒருவேளை உங்கள் வளர்ச்சிக்கு விரோதமாக உங்கள் முன்னேற்றத்துக்கு விரோதமாக சில எழும்பலாம். தேவன் அது யார் எப்படிப்பட்டவளை எழுப்பினாலும் கர்த்தர் அதெல்லாம் தெரிப்புள்ள போக பண்ணி அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உங்களை செழிக்க பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கும்போது தானியேலுடைய இந்த காரியங்களை பார்க்க தானியேலை அறிந்திருந்தோம். இப்போ என்ன செய்கிறான், அவன் இப்போ ஜெபிக்கிறத பார்க்குறான். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அது நிமித்தம் அவன் சிங்கங்களின் கெபிலே போடும்படியான நிலைமை வருது. ஆனால் தேவன் நாங்கள் பார்க்கிறோம், அவனுக்கு விரோதமாக எழுந்த ஜனங்கள் அவனை அழிக்கும்படி தான் அவன் அழிந்து போகும்படியாய் தான் இந்த கண்ணியை வைக்கிறாங்க. ஆனால் தேவனோ தன்னுடைய வல்லமையில செயல்களினால அந்த கண்ணிகளை கத்த தெரிப்புண்ட பக பண்ணி கத்த அந்த தானியேலை இங்கே ஆசீர்வதிக்கிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியும். அல்லேலூயா. அன்றைக்கி வர வேண்டிய ஆசீர்வாதம், அன்றைக்கு வர வேண்டிய நன்மைகள், அன்றைக்கு வர வேண்டிய என்னவோ அது அத்தனையும் ஆண்டவர் இங்கே தருகிறத பார்க்கிறோம். இங்கே தானியேல் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வருஷம் 22ஆம் வருஷத்தில் பார்க்கிற சிங்கன் கெபியில் போடப்பட்ட மனிதன் தானியேலை அந்த ராஜா இரவு முழுதும் அவனால் தூங்க வராமல் இப்போ அதிகாலமே எழுந்து போய் கேட்குறான், தானியேலே, நீ ஆராதிக்கிற உன் தேவனுடைய சிங்கங்களை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? அதுக்கு தானியேல் சொல்கிறார் 21:22. அப்போது தானியேல், ராஜாவே, நீ என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி வாய்களை கட்டி போட்டார். அல்லேலூயா. இங்கே பாருங்க, தேவன் தம்முடைய வல்லமையில செயலை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறப்ப என்ன பிரமிக்கத்தக்கவைகளை செய்தார். ஆனால் இந்த மாதத்தில் நீங்கள் பிரமிக்கத்தக்கவைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. தானியேலுக்கு அது பிரமிப்பாக தான் இருந்தது, ராஜாவுக்கு அது பிரமிப்பாக தான் இருந்தது. அவனுக்கு விரோதமாக எழுப்பின ஜனத்துக்கு எப்படி தான் இருந்தது, பிரமிப்பாக இருந்தது. அல்லேலூயா. பிரமிக்கத்தக்கவைகளை கர்த்தர் எழுப்பினார். எப்படி? என்ன? தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாதிரி தேவன் இன்னும் சொல்லப்போன தேவன் தம்முடைய சேனையை இங்கே அனுப்புகிறத பார்க்குறோம். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் அந்த பிரமிக்கத்தக்க காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். அல்லேலூயா. தம்முடைய தூதர்களை உங்களுக்காக அனுப்ப போகிறார். தம்முடைய சேனையை கர்த்தர் உங்களுக்காக அனுப்ப போகிறார். அல்லேலூயா. எதற்கென்றால் உங்களை விரோதமாய் வைத்திருக்க கண்ணி எல்லாம் தெரிப்புண்டு போகத்தக்கதாய். அல்லேலூயா. அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் பில்லி சூனிகள் செய்யலாம், மாந்திரிக கிரிகள் சில எதுவாக இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய சேனையை உங்களுக்காக அனுப்ப போகிறார். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்ப நீங்க பிரமிக்கத்தக்கதான காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்காக செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அனுப்பி ஆண்டவர் அந்த கண்ணியெல்லாம் தெரிப்புண்டு போக பண்ண போகிறார். அல்லேலூயா. தானியேலுக்கே பிரமிப்பா இருந்திருக்கும் பாருங்க. தேவன் தம்முடைய தூதை எனக்காக அனுப்பி தம்முடைய சேனை கர்த்தருடைய சேனை எனக்காக வந்தது அவன்
பிரமிக்கத்தக்கதாய் காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம் பாரு. அது போல தேவ மாதத்தில் கர்த்தர் தம்முடைய சேனையை உங்களுக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக தேவன் தம்முடைய சேனைக்கு கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. தம்முடைய தூதர்களை கர்த்தர் கட்டளையிட போகிறார். 91ஆம் சங்கீதம் அதான் சொல்லுது பாரு. கால்கள் இடராது தங்கள் தூதர்களுக்கு என்ன செய்ய போறாரு? ஆண்டவர் கட்டளையிடுவார் என்று சொல்லப்படும். அது போல தேவன் நீங்கள் பிரமிக்கத்தக்கதான காரியங்களை செய்ய போகிறார். விரோதமாக எழும்பின எப்பேற்பட்ட கன்னியானாலும் தேவன் தன்னுடைய சேனையினாலே அதெல்லாம் தெரிப்புண்டு பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட பிரமிக்கத்தக்கதான காரியங்களை ஆண்டவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிறார். அது மாத்திரமல்ல, அதிசயமானவைகளை செய்தார். ஆண்டவர் வாழ்க்கையில் அதிசயமானவைகளை ஆண்டவர் செய்க. என்ன அந்த சிங்கங்கள் கேவியில் என்ன செய்தார்? அவனுக்கு கை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சிங்கங்கள் கேவிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஆண்டவனுக்கு தோல் கொடுக்கிறத பார்க்கிறோம். அந்த சிங்கங்கள் கேவிலிருந்து வருவதற்கு ஆண்டவனை தூக்கி விடுகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசயமானவைகளை கர்த்தர் நீங்கள் செய்ய. அது வரைக்கும் அப்படிப்பட்ட அனுபவங்களை இந்த தானியேல் என்ன செய்யல, அனுபவிக்கல பாருங்க. இதெல்லாம் பார்த்த பிறகு அவனே அது ஆச்சரியப்பட, கர்த்தர் எவ்வளவாய் செய்கிறார். ஒருவேளை ஜனங்கள் என்னை குழியில தள்ளினாலும் கர்த்தர் என்னை மேலே கொண்டு வருவார். அல்லேலூயா. சூழ்நிலைகள் என்னை குழியில தள்ளினாலும் கர்த்தர் என்னை தூக்கி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனங்கள் என்னை மிதித்தாலும் கர்த்தர் எனக்கு தோள் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்கு என் வாழ்க்கையில் எழும்பியிருக்கிற கண்ணியெல்லாம் தெரிப்புண்டு போக பண்ணத்தக்கதாய். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் அவர் அதிசயமானவைகளை ஆண்டவர் செய்ய போகிற அந்த மாதத்தில் எனக்கு அதிசயம் எதெல்லாம் எனக்கு அதிசயமாக இருக்கும். இது வரைக்கும் எனக்கு ஆண்டவர் அப்படின்னா இது வரைக்கும் நான் பார்க்காத, நான் பெற்றிராத, நான் அனுபவிக்காத நன்மைகளை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு கை கொடுக்கணுமோ கர்த்தர் உங்களுக்கு கை கொடுக்கப்போ, உங்களை தோள் கொடுக்க, எந்தெந்த காரியத்தெல்லாம் உங்களை ஆண்டவர் தூக்கி விட வேண்டுமோ கர்த்தர் உங்களை தூக்கி விட்டு ஆண்டவர் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தேவன் அப்படியா இங்க ஆசீர்வாதம் இங்க பார்க்கிறோம். 23ஆம் வசனத்தில் பார்க்க, ராஜா தன்னை மிகவும் சந்தோஷம் தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். இந்த ராஜா தான் சொன்னான் கெபியில் போடணும்னு சொல்லி. ஆனால் அதே ராஜாவை என்ன செய்கிறார்? ஆண்டவர் அவனை வைத்தே தூக்கி விடுகிறார். அல்லேலூயா. சில வேளை எந்த ஜனங்களை தள்ளுறாங்களோ அதே ஜனங்க உங்கள் மேலே வருவதற்கு கர்த்தர் வழியாக வைப்பார். அல்லேலூயா. எந்த ஜனங்களை நசுக்கிறாங்களோ, என்ன ஜனங்களை துன்பப்படுத்தலாம், அதே ஜனம்தான் உங்களுடைய நீங்கள் மேன்மை வரத்துக்கும், நீங்கள் மேலே வரத்துக்கும் கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அதிசயமானவைகளை கர்த்தர் செய்து ஆண்டவர் உங்கள் அந்த கண்ணியெல்லாம் கர்த்தர் தெரிப்புண்ட பண்ண போகிறார். அது மாத்திரம் இல்லை, வெளிச்சமானவைகளை செய்தார். அந்த வாழ்க்கையில் வெளிச்சமானவைகள் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்ப்பீங்களா? அவனுக்கு விரோதமாக எழும்பின எல்லாரையும் இந்த ராஜா அதே சிங்கக்கபியில் போடுகிறதை எங்கே நம்ம பார்க்கிறோம். அந்த வாழ்க்கையில் மறுபடியுமாய் அந்த இருள் அந்த வாழ்க்கையில் வராதபடி, மறுபடியுமா இந்த பிரச்சனை அவன் வாழ்க்கையில் எழும்பாதபடிக்கு கர்த்தர் அந்த காரியத்தெல்லாம் முறியடிக்கிறத பார்க்குறார். அல்லேலூயா. வெளிச்சமானவைகளை கர்த்தர் செய்கிறத பார்க்க. அதனால தான் நீங்கள் அந்த தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் பார்க்கிறோம். அவன் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது போல. கத்தவங்க வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில், இருள் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் அந்த பிரச்சனை வராதபடிக்கு ஆண்டவங்க காரியத்தெல்லாம் கத்த வெளிச்சமாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க விரோதமாய் போராடினர்களை தேடியும் காணாதபடிக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதனால் வெளிச்சமானவைகளை ஆண்டவர் வாழ்க்கையை செய்த கண்ணியெல்லாம் கர்த்தர் தெரிப்புண்டு போக பண்ணி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ராஜாவுக்கு யாரும் சொல்ல,
தானியேலை சிங்கக்கேவியில் போகிறதுக்கு ஆட்கள் சொன்னாங்க. ஆனால் தானியேலுக்கு விரோதமாக எழும்பினர்களை சிங்கக்கேவியில் போடணும்னு சொல்லி ராஜாக்கு யாரும் சொல்ல, அதை ராஜாவே செய்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரே அந்த காரியத்தை செய்கிறதை இங்கே நம்மளால் பார்க்க முடியும். ஏன்? இந்த ஜானியில வாழ்க்கை வெளிச்சம் மாணவிகளை தரும்படியா. ஹல்லேலூயா. அதை தந்து அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் அவன் வாழ்க்கை எழுமின கண்ணியெல்லாம் கத்த தெரிப்புண்ட பங்க பண்ணுகிறார். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள செயல்களினால கத்த உங்கள் வாழ்க்கையில் எழும்புகிற எல்லா கண்ணையும் தெரிப்புண்ட பண்ணி ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க போகிறார். அவர் எந்த வளர்ச்சிக்கு விரோதமாக எழும்பினாலும் கத்தர் அந்த வளர்ச்சியை கத்தர் கொடுத்தார், அந்த முன்னேற்றத்தை கொடுத்தார், அந்த செழிப்பை. அது போல உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை அவங்க ஆவிக்கிற வாழ்க்கையில் உங்கள் வளர்ச்சிக்கு விரோதம், உங்கள் முன்னேற்றத்துக்கு விரோதம் பிசாசு என்னென்னவோ கொண்டு வரலாம். கர்த்தர் அதெல்லாம் தெரிக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் விரும்ப அந்த ஆவிக்கிற வளர்ச்சி, நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஆவிக்கிற வளர்ச்சியை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தந்து அவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது பருக்கம் கண்ணி தெரித்ததுன்னு சொன்ன மூன்றாவது மகிமையுள்ள செயல்களினால தெரிக்க பண்ணுகிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு மகிமையுள்ள செயலை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த போகிறார். மகிமையுள்ள செயல் என்று சொல்லும்போது ஆண்டவங்க கொம்பை உயர்த்த போகிறாரு, உங்கள் அரிக்கட்டை கத்த நிமிர்த்த போகிறாரு, உங்கள் விளக்க கத்த ஏற்ற போகிறாரு. ஆண்டவங்க வாழ்க்கையில் ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எதில் நீங்கள் தோல்வி அல்லது எதில் போராடி கொண்டு இருக்கிறீங்களோ தேவன் அது உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். உங்கள் விரோதமாக எந்த ஜனம் எழும்பினா அவர்களெல்லாம் கர்த்தர் மடங்கடிக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்க பண்ண அப்படிப்பட்ட ஒரு மகிமையுள்ள செயல்களை கர்த்தர் இந்த மாதத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அதே 124 அந்த சங்கீதத்தை வாசித்து பார்ப்பீங்களானால் அங்கே ஒரு அழகான வசனம் சொல்லுகிறத பார்க்க முடியும். பாருங்களேன், 124 சங்கீதம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா, நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனால் எப்படியா தன்னுடைய மகிமையுள்ள செயல் இங்கே பார்க்கிறோம். அவங்க பற்களுக்கு என்ன செய்யலையா, அவர் இரையாக ஒப்பு கொடுக்காது இருக்கிற தேவன் என்று சொல்லி இங்கே நம்மளால் பார்க்கிறோம். அதே போல் 18ஆம் சங்கீதத்தில் இங்கே வாசித்து பார்க்கும்போது 18ஆம் சங்கீதத்தில் 39ஆம் வசனம் 40ஆம் வசனம் பாருங்கள். 18ஆம் சங்கீதம் 39ஆம் வசனம் 40ஆம் வசனத்தை பார்க்குறோம். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என்மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்கடிக்க பண்ணினி, நான் என் பகஞ்சலை சங்கரிக்கும்படியாய் என் சத்துருக்கள் பிடரிய எனக்கு ஒப்பு கொடுத்தீர். 43ஆம் வசனம் பார்க்கிறோம். ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர், நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார். ஆனால் எவ்வளவாய் தம்முடைய மகிமுள்ள செயலை இங்கே வெளிப்படுத்துகிறார். எதற்கென்றால் நம்ம வாழ்க்கையில் எழும்புகிற கண்ணியெல்லாம் தெரிப்புண்டு போக பண்ண முடியாது. ஹல்லேலூயா. கொம்புகளை கத்த உயர்த்த போகிறார். வேதம் காண்டாமிரத்து கொம்பை போல என்ன செய்யணும், அதை உயர்த்துவேன்னு சொல்லி இந்த வேத வசனங்களிலே நம்மளால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. தேவன் அப்படியா ஆண்டவர் ஆசை. 92ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், என் கொம்பை காண்டாமிரத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். 23ஆம் சங்கீதம் பார்க்கிறோம். மரண இருள் பள்ளத்தாக்கில் நல பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீ என்னோடு கூட இருக்கிறேன். என் சத்துருக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்த என் தலையை என்னை அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வடிகிறது. ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட ஒரு மகிமுள்ள செயல்களினாலே ஆண்டவர் நம்ம இந்த மாதத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபின் வாழ்க்கை குறித்து வாசித்து பார்க்கும்போது அவனுக்கு விரோதமாய் ஒரு கண்ணி இருக்குது பாருங்க.
பிசாசு சொல்கிறான். இப்போ சாத்தான் நேரடியாக வருகிறான். அதான் சொன்னேன், சில வேளைகளில் சாத்தான் நேரடியாக வருவான். பிசாசு நேரடியாக நமக்கு எது இல்லை, மனுஷன் மூலமாக வருவான். இந்த யோபின் வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் நேரடியாக வந்து நேரடியாக வரான், ஆனால் மறைமுகமாக தாக்குறான். கண்ணி அவன் வைக்கிறத பார்க்குறான். சொல்கிறான், நீ அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் வேலி எடுத்து இருக்க, அதனால தான் அவனை தூஷிக்காமல் இருக்கிறான். அதெல்லாம் எடுத்து பாரு, அவனை தூஷிப்பான் என்று சொல்லி என்னென்ன கரைத்தை சொல்லி கொண்டு வருகிறான். ஆனால் அந்த கண்ணி பார்க்குறோம். ஆனால் தேவன் அந்த கண்ணி என்ன பண்ணினார்? ஆண்டவர் தெரிப்புண்டு போக பண்ணினார். ஹல்லேலூயா. எப்படி என்றால் தன்னுடைய மகிமையுள்ள செயல்களினால. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லாமே. அவன் ஐஸ்வர்யமாக இருக்கிறான். ஆனால் ஒரே நாளையில் அவன் நடுத்தெருவில் வந்துட்டான். அவன் சரீர சுகம்லாம் போய் இன்றைக்கு நாளைக்கு அவன் வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கு. ஆனால் தேவன் அவனுக்கு விரோதமாக அந்த கண்ணியை ஆண்ட தெரிப்புண்ட போக பண்ணி ஆண்டவனை ஆசீர்வதிக்கிறதை இந்த வேத சம்பவத்தில் நம்மளால் பார்க்க முடியும். குறிப்பாக யோபு 42:10 பார்க்கிறோம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினா. யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிறோம். இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தார். அவன் கண்ணி எங்க தெரிப்புண்டு போக பண்ண, அவன் சிறையிறப்பையும் மாற்றான். அது வரைக்கும் ஒரு சிறையிறப்ப இருக்கிறான். பிசாசு ஒரு கண்ணி வச்சான சிறைப்படுத்துகிற பார்க்கிறோம். ஒரு அடிமை சூழ்நிலையில் அவன் வாழ்க்கை இருக்கு. ஆனால் தேவன் சிறைப்பெல்லாம் இங்கே மாற்றுகிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. தன்னுடைய மகிமையுள்ள செயலை கர்த்தர் இந்த யோபினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிற பார்க்க என்ன, ஒன்று விரும்பினவைகளை கர்த்தர் கொடுத்தான். விரும்பினவைகளை கொடுத்தான். அவன் வாழ்க்கையில் என்ன விரும்பினானோ அதை ஆண்டவர் இங்கே கொடுக்கிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியும். அடுத்தது அவர் எதிர்பார்த்தவைகளை கொடுத்தார். வாழ்க்கை என்ன எதிர்பார்த்தானோ கர்த்தர் அதை கொடுத்தார். அடுத்தது முன் குறித்தவைகளை கொடுத்தார். இந்த யோபுக்கென்று கர்த்தர் என்னெல்லாம் முன் குறித்தார் அதெல்லாம் ஆண்டவர் இந்த யோபுக்கு ஆண்டவர் கொடுத்து அவன் வாழ்க்கையில் இந்த கண்ணியை ஆண்டவர் தெரிப்புள்ள போக பண்ணுகிறத பார்க்க. அவன் வாழ்க்கையில் சொல்கிறான், முன் இருந்த சீரிப்பு இருந்தால் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அவனோட ஒரு விருப்பத்தை நான் பார்க்குறோன் பாரு. ஆண்டவர் இங்கே விருப்பங்களை இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேக நாள் இந்த விருப்பம் எனக்கு இருக்குப்பா அப்படின்னு இருக்கிறீங்களா? அதை கர்த்தர் இந்த கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் விரும்பினவைகளை கர்த்தர் தரப்போகிறார். அந்த விரும்பினை தந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்க அந்த கன்னிகளை கர்த்தர் தெரிப்புண்ட போக பண்ணி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறவைகளை என்ன எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, எந்த நன்மைக்காக, எந்த ஆசீர்வாதத்துக்காக, எந்த அற்புதத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, இது நடந்தாக்க நல்லா இருக்குமே, ஆண்டவர் இது கொடுத்தா நல்லா இருக்கு, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ கர்த்தர் அதை உங்களுக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த யோபு சொன்ன போது அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. தேவரே சகலத்தையும் செய்ய நீ வல்லவன், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவனுக்கு. தேவன் அதை அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இது போல நீங்கள் என்ன உங்கள் கூட என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் வேலை ஸ்தலத்தில், என் ஆவிக்குரிய ஜீவித்தில் உங்களை என்ன எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, எந்த நன்மை நடக்கணும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ அதை ஆண்டவர் நிச்சயமாக இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு விரோதமாக இருக்கிற கண்ணியெல்லாம் ஆண்டவர் தெரிக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரம் முன் குறித்தவைகளை கர்த்தர் கொடுத்தான். அதாவது எனக்கு குறித்தவைகள் இன்னும் அநேகம் இருக்கிறது என்று சொல்லி இந்த யோபு சொல்லுகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தேவன் உனக்கு முன் குறித்திருக்கிற அந்த நன்மைகளை ஆண்ட நிச்சயமாய் ஆண்ட
தரப்போகிற அந்த மாதத்தை உங்களுக்கு ஆண்டவர் பிரத்யேகமாக எதெல்லாம் ஆண்டவர் முன்குறித்து வைத்து இருக்கிறாரோ அதை நிச்சயமாக இந்த மாதத்தில் தந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 23ஆம் அதிகாரம் யோபு 23:14 எனக்கு குறித்திருக்கிறத அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்ட இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிற நிறைவேற்ற போகிறார். அது மாத்திரம் இல்லை, இன்னும் அவரிடத்துல அநேகம் உண்டு. ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது. அந்த யோபு 42:12 கர்த்தர் யோபு முன்னிலை வைப்பார்கள், பின்னிலை என்ன செய்தாராம்? அதிகமாயாது. ஏன் அவன் சொன்னா இன்னும் அநேக அவரிடத்துல உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்கள் பெற்ற நன்மைகள்ல இன்னும் உங்களுக்கு வேண்டிய நன்மைகள் அநேக அவரிடத்துல உண்டு. அவர் அதை முன்குறித்திருக்கிறார். அதை இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுத்து அவங்க வாழ்க்கையில் இருக்க அந்த கண்ணியெல்லாம் தெரிப்புண்ட போக பண்ணி அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாக வாழ்க்கையில் முன்குறிக்கப்பட்டவைகளை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்கள் ஆவிக்குரிய ஜீவித்தில் உங்களை குறித்து என்ன முன்குறிக்கப்பட்டு இருக்கிறதோ அதெல்லாம் கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாம் ஒரு ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணி நம்ம இந்த ஆராதனையை முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ரபா ஷபாலா துரபா கபௌதியந்த ரபா 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 ஓர் யாந்தரா கபௌதியந்தரா. வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். கண்ணி தெரிக்க பண்ணுகிறவன் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறேன். இதுவரைக்கும் உங்களுக்கு விரோதமாக இருந்து கொள்கிற கண்ணி அல்லது இதுவரை இந்த ஒரு வேளை நீங்கள் இந்த மாதத்தை உங்களுக்கு விரோதமாக எழும்ப போயிருக்க எதுவாக இருந்தாலும் தேவன் அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தெரிப்புண்டு போக பண்ண போகிறான். அதெல்லாம் கர்த்தர் தெரிப்புண்டு போக பண்ணி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. தம்முடைய கிருபையுள்ள செயல்களினால, தம்முடைய வல்லமையுள்ள செயல்களினால, தம்முடைய மையமையுள்ள செயல்களினால அந்த கண்ணியெல்லாம் கர்த்தர் தெரிக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா ஷபாலா துரா மலகா தாதா ஓ ரபாதியந்தரா ரிகரா துரா. ஆவிக்குரிய ஜீவத்தில் இருக்கலாம், உங்கள் ஊழியத்தின் ஜீவத்தில் இருக்கலாம், உங்கள் தனிப்பட்ட ஜீவத்தில் இருக்கலாம், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம், உங்கள் உலகப்புற காரியங்களில் ரீபாலா கன்னிகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை கன்னிகை ஒருவேளை எழும்பலாம். ஆனால் தேவன் அதை அத்தனையும் ஆண்டவர் தெரிக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அது அத்தனையும் கர்த்தர் தெரிப்புண்டு போக பண்ண போகிறார். ரபா ஷபாலா துரபா கபாரா தரபா ரபா ஓ ராகா தாரா பாலா தீரா தாரா மாலா காரா துரா பாபா பாபா ஓ ரபா சந்தரா கபௌதியந்தரா கபாராபா. கிருபையுள்ள செயல்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். வல்லமையுள்ள செயல்களை கர்த்தர் வாழ்க்கையில் வெளிப்படுத்த போகிறார். மகிமையுள்ள செயல்களை கர்த்தர் மாற்ற வெளிப்படுத்த போகிறார். ஓ ரபா காரா துரா பாபா பாபா தீகாரா துரா பாலா ஷாதரா கபா தீரா தாரா உராபாலா துராபா கபா பாபா பாபா உராபாலா துராபா. இப்போதே அந்த ஆசீர்வாதம், இப்போதே அந்த ஆசீர்வாதம் உராபா ஷபாலா துராபா. கர்த்தர் ஒவ்வொரு சிரசின் மேலும் இந்த ஆசீர்வாதத்தை வைத்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை வைத்து ஆண்டவரை ஒவ்வொருவரையும் தேவன் இந்த திருக்க தரிசன இந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் ஆண்டவரை. உரா பாபா பாலா தாரா தீரா தாரா லா துராபா. அவங்க ஆண்டவர் ஆவிக்கிற ஜீவித்தில், அவங்க ஊழிய வாழ்க்கையில், அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில் உராபாலா துராபாராபா பிள்ளைகள் படிக்கிற வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஆண்டவரை. வேலையில், வியாபாரங்களில், தொழில்களில், கைது செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரை இந்த ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஆண்டவரை, இறங்கட்டும் ஆண்டவரை. உராபாலா தாராபாரா பாரா துராபாராபா கபாபா பாபா ராஜா தாரா தாரா தீரா தாரா ஓ ராபா காரா துராபாலா ஷாபா கபாரா பாரா பாராபா காதா தீரா தாரா துராபா கபாராபா ஓ ராகா தாரா தீரா தி ஹந்தரா
கண்ணிகளை தெறிப்புண்டு போக பண்ணுகிற தேவன் நான், கண்ணிகளை தெறிக்க பண்ணுகிற தேவன் நான். உராபாலா ஷங்கபா உராஹா லீ தராஹா லா துடாஹா லீபா கபா ராபா ஷபாபா பாபா பாபா உராபாலா துராபா கபா ராபா ராபா ஓ ராபா கபா. கர்த்தர் கிருபையை தருகிறார். இந்த வாக்கு தத்தத்தை, இந்த தீர்க்க தரிசன வாக்கு தத்தத்தை நீ பெற்றுக்கொள்வதற்கு, நீ பெற்றுக்கொள்வதற்கு, ஓ அதை நீ சுதந்திரித்துக் கொள்வதற்கு உராபா ஷபராபா ராபா ராபா ஓ ராபா ஷபராபா. ஓ அந்த கிருபைய, அந்த கிருபைய, அந்த கிருபைய, அந்த கிருபைய, அந்த அபிஷேகத்தை, அந்த அபிஷேகத்தை, அந்த அபிஷேகத்தை உராபாலா உராபா ராபா 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 உராபா பாபா பாபா கபா பாபா ராபா கபாரா ரீகாரா உராபாலா ஷபா கபா உராபாலா உராபா கபா. அந்த அபிஷேகத்தை கத்த தருகிறா உராபா ஷபராபா. அந்த கிருபையை கத்த தருகிறா. பெற்றுக்கொள், சபையை பெற்றுக்கொள், சபையை பெற்றுக்கொள், சபையை பெற்றுக்கொள், சபையை பெற்றுக்கொள், சபையை பெற்றுக்கொள். ரிசீவ், ரிசீவ், ரிசீவ். ரீபாலா துராபா கபா. In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினால சபையை அந்த கிருபையை பெற்றுக்கொள், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். உராபா பாபா பாராகா தாரா தாரா தீரா தாரா மாலா தீரா தாரா கபா பாபா பாபா உராபாலா ஷாஹா உரா ரீ கபா ரா கரா துரா பாரா 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 பா. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீ அப்படியா இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி ஒவ்வொருவரையும் கத்த நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுற கிருபைகளுக்காக மிக கொடா கொடி சோதரம் சோதரம் சோதர ஐயா. நான் வந்த ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிங்க. தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிங்க. வேலை வியாபாரங்கள் தொழில் கைது செய்கின்ற எல்லாவற்றையும் இந்த மாதம் முழுவதும் கத்தர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. தேவைகளெல்லாம் கத்தர் சந்திங்க ஆண்டவரை. ஜபங்களுக்கெல்லாம் மிக பதில் கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் ஐயா. குறிப்பாக ஆண்டவர் இந்த மாதத்தில் ஆண்டவரை எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவரை. இப்போ ஆண்டவரே படிப்புக்கு விரோதமாக பிசாசு வைத்திருக்க கண்ணியெல்லாம் ஆண்டவரை நீ தெரிப்புண்டு போக பண்ணும்படியாக செபிக்கிறேன் ஐயா. நாமும் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் படிப்பில் முன்னேறக்கூடாதபடி, படிப்பில் மேலே வரக்கூடாதபடி ஆண்டவரை விசாசு வைத்திருக்க எல்லா கண்ணிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ தெரிப்புண்டு போக பண்ணி ஆண்டவரே பிள்ளைகளை கத்த உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. நீ உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீ மேன்மை படிப்பில் அவர்களை மேன்மைப்படுத்துவீராக. படிப்பில் பிள்ளைகளை கத்த உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஷபாலா தோராபா கரா தோராபா ராபா. கத்த தான் ஒவ்வொரு பிள்ளைக்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் புத்தியுமான ஞாபகத்தையும் தந்து கத்த நீங்கள் ஆசீர்வதி. இதுவரைக்கும் அவங்க படித்திருக்கிற காரியங்கள் இனிமேல் அவங்க படிக்கிற காரியங்கள் எல்லாம் அவங்க மனதிலே தங்கும்படியாய் ஆண்டவரே. அப்பா ஞாபகத்தில் தங்கும்படியாய் கத்த வேண்டிய கிருபைகளை தந்த ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா பிள்ளைங்க எழுத போகிற ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லையும் ஆண்டவரே அவங்க எந்த விதத்தில் அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமோ கத்தனை உதவி செய்த ஆண்டவரே. நீர் ஆண்டவரே நீ ஜெயத்தை தந்தள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கத்த தந்து நீங்கள் ஆசீர்வதிக்கவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு விஷயம் கூட எல்லாரையும் ஒப்புக்கொடு. இந்த மாதம் முழுவதும் வேண்டிய சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி சுகபலன ஆரோக்கிய தேவன் தந்து ஆசீர்வாத நன்மைகளினால கத்த நிரப்பி வல்லமையினால் வரங்களை அபிஷேகத்தினால கத்த நிரப்பி ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விரோதமாக ஏற்றி நிற்கிற சகல விசுவாசம் பொல்லாத சாத்தான விசுவாசம் பலவானியும் சகல வல்லமைகள் எல்லா விசுவாசின் கிரியைகள் வன்கல் ஆவிகள் பொறாமையினால் எரிச்சல் ஆவிகள் வில்லிசுனி ஆவிகளை நசுனாகி இயேசு கிறிஸ்து என்னும் உயிர் தந்த வல்லமின் நாமத்தினாலே உங்கள் அக்னிக்கு நாங்கள் சுட்டரிக்கப்படும் எல்லா வல்லம் கட்டுண்டு போகும்படியாக ஜெபிக்கிறேன். அப்படியே சமாதானத்தோடு இந்த மாதம் முழுவதும் கத்த நடத்தி ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதிக்கான மையமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பரிசுத்தான் துணையோடு எங்கள் ஜபங்களை ஏறெடுக்க ஜபம் கேட்டு ஆசீர்வதியும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்புடைய ஐக்கியம் சமாதான சந்தோஷம் ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்த வரங்களோடு கர்த்தரோடு வருகை மட்டும் என்றும் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லா. என் ஆத்துமாவே என் உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவன் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பார். எல்லாருக்கும் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்.